காட்டி கொடுத்துரும். அப்போ இங்கே என்ன வச்சுருக்கோம்? தெய்வங்களை வச்சுருக்கோம். தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஜோதிடர்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஜாதகத்தை தொடுகிற போது இவருக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உணர்த்தி விடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ இந்த கிரகங்களை தொடுகிற போது நம்ம சொல்கிறோம், ஒரு கிரகங்களை தொடுகிற போது அதை பார்க்க போகிற போது சில பேர் ஜாதகத்தை எடுத்த உடனேயே அவர்களை பார்த்த உடனேயே சில பலனை சொல்லிடுவாங்க, அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, உணர்த்தி விடும். இவர்கள் இதற்காகத்தான் வந்திருக்காங்க. நம்ம ஜோதிடத்தில் பல கட்டமாக படிப்போம். என்ன படிப்போம்? ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் நம்ம பல விஷயங்கள் படிப்போம். அதாவது வரக்கூடிய நேரம், நிமித்தம், அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகள், அவங்க வந்த ஓரை, இதையெல்லாம் வச்சு ஒருத்தர் மனிதனுடைய கேள்விகளை சொல்லலாம். ஒன்றுமே பார்க்காம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள உட்கார சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்க ஜாதகத்தை எடுத்துடனே இன்னதுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிடுவாங்க. இந்த உணர்தல், இந்த புரிதல் ஒரு ஜோதிடருக்கு எப்படி ஏற்படுகிறது? இதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம். அது கிடைக்கணும். எங்கிருந்து கிடைக்கிறது? ஒவ்வொரு ஜோதிடனுடைய வாக்குஸ்தானம் பலமாக இருக்கிறது. லக்னாதிபதியோடு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதி சேர்ந்திருக்கிறது, 9ஆம் இடத்துடைய பார்வை இருக்கிறது, குருவோட பார்வை இருக்கிறது, கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது உங்களை உணர்த்துகிறது. நிச்சயமாக சொல்லிடுவாங்க. அப்போ ஜோதிடராக நான் ஒரு ஜோசியர் அப்படின்னு மாறுதட்டிக் கொள்வது மட்டுமல்ல ஜோதிடத்தில் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு, பெரிய ஜோதிடராக வருவதற்கு இந்த கிரகங்களுடைய அனுக்கிரகமும் இறைவனுடைய அனுக்கிரகமும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய ஜோதிடர். நீங்கள் சொன்னது நடக்கும், சொன்னது பலிக்கும். சொன்னது நடக்கலை, சொன்னது பலிக்கலை அப்படின்னா எவ்வளவு ஜோதிடங்களை நீங்கள் படித்திருந்தாலும் உங்களை ஜோதிடராக இந்த சமூகம், இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிறைய சொல்லுவாங்க, நிறைய ஜோதிடம் படிச்சிருப்பாங்க, மைக்கில் மணிக்கணக்கில் பேசுவாங்க, பெரிய பெரிய ஜோதிட மாநாடுகளில் பெருசாக பேசுவாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடம் பலிப்பதில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடப்பதில்லை. அப்படின்ட்டா அந்த ஜோதிடருக்கான நேமோ பேரோ இல்லாமல் போயிடுது. அதை கொடுப்பது கிரகங்களும் தெய்வங்களும் தான். நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன நீ பார்க்காம ஜோதிடம் சொல்கிறேன்னு அந்த கட்டத்தை திறந்தோடனே அந்த கிரகங்கள் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உணர்த்துவார்கள், அறிவுறுத்துகிறார்கள். அப்போ இங்கே அந்த தெய்வங்களும் அந்த கிரகங்களும் நாம் உணர்த்தக்கூடிய விஷயம். இந்த ஆலயங்களுக்கு போ, இந்த சாமியை கும்பிடு, அல்லது இதை பண்ணு அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு நிவர்த்தியை சொல்லக்கூடிய நேரம் அங்கே நிவர்த்தி ஆகிறது, சரியாகிறது என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா? அது உங்களை வாழ்வாதாரத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவானாக உயர்த்துகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் நாம் ஒரு பெரிய உயரத்தை நோக்கி இருக்கோம், உயரமான நிலையில் பயணிக்கிறோம். அந்த பயணத்தில் தொய்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், நமது லக்கணத்துக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடம் ஏதோ சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல பெரும்பாலும் அடிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது பெரும்பாலும் அடிக்கிற போது பிரச்சனை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதை நமக்கு உணர்த்தி கொடுப்பதற்கு நம் ஜாதகத்தில் பார்த்த உடனே சொல்லக்கூடிய பக்குவத்தை தருவது நீங்கள் வணங்கும் தெய்வங்களும் அந்த கிரகங்களும் தான். சார் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஒரு நண்பரை நான் போய் பார்க்கிற போது அவர் ஒரு பெரிய ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க, ஒரு விஷயமா பேசணும்னு. நான் யதார்த்தம் ஒரு இடத்துக்கு போயிட்டு போது அங்கே போய் சந்திக்க போகிற போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு பஞ்சாங்கம் கூட இல்லை, சும்மா டேபிள் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சாமி படம் கூட கிடையாது. அந்த அலுவலகத்துக்கு நான் போன போது